நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குறைகளை போக்கி நம்மை அருள் வாழ்விலே திடப்படுத்துவாராக. ஆமென். வானக கொடைகளை வாரி வழங்கும் இறைவா, புனித அலோசியஸின் வாழ்வில் வியத்தகு முறையில் கவடற்ற தன்மையின் தவம் இணைந்து விளங்கச் செய்துள்ளீ. அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வாலும் அன்றாட்டாலும் நாங்கள் கள்ளமற்ற அன்பு கொண்டு ஒழுகவும் உரிமை போராட்ட வாழ்வை மேற்கொள்ளவும் அருள் புரியும். உம்மோடு துயாவையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பெரும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்த நிலையை கண்ணுற்ற இறைவன் அம்மக்களை விட்டு சுதந்திர நாட்டிற்கு மோசே தலைமையில் வழிநடத்தும் நிகழ்வானது குறிப்பிடப்பட்டுள்ளது. நமது கடவுள் மனிதன் அடிமைப்பட்டு உரிமை இழந்து மாண்பிழந்து வாழும் நிலையை ஒருபோதும் விரும்பாதவர் என்பதை இவ்வாசகம் எடுத்துரைக்கின்றது. இவ்வாசகத்தை கேட்கும் நாம் பல காரணங்களால் அடிமைப்பட்டு கிடக்கின்ற நம் சமூக மக்களுக்காய் போராடி உரிமையை பெற்று தருவோம் என்ற உறுதிப்பாட்டோடு விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 22 முடியுள்ள இறைவசனங்கள். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை உன் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கனானியர், இத்தியர், எபேரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமைகளையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கு இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசே நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீர் இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினவர் யார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரவேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார், உங்களை எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கனானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரவேலின் பெரியோர்களும் எகிப்து மக்களிடம் சென்று அவர்களை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அருஞ்செயல்களும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். அப்போது இம்மக்களை எகிப்தியர் பார்வையில் விரும்பத்தக்கவர் ஆக்குவேன். நீங்கள் வெறுமையாய் போவதே இல்லை. ஏனெனில் ஒவ்வொருத்தியும் தன் அண்டை வீட்டுக்காரியிடம், தன் வீட்டிலுள்ள அந்நியர் பெண்களிடமும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் மேலாடைகளையும் கேட்டு வாங்கி கொள்வாள்.
அவற்றை உங்கள் புதல்வருக்கும் உங்கள் புதல்வருக்கும் அணிவியுங்கள். இவ்வாறு நீங்கள் எகிப்தை சூறையாடி சொல்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னோடு பேசுமே, பாசமாக வந்த எங்கள் நேச தந்தையே, சுவாசமாகி வாழ்வி கலந்த உறவின் பாடமே, இயேசுவே என்னோடு பேசுமே, பேசுமே என்னோடு பேசுமே. இயேசுவே என்னோடு பேசுமே. கலக்கம் அடையும் போது கருணை காட்டினாய், கண்கள் நனையும் போது மகிழ்வை காட்டினாய், அமுதூட்டி உயிர் காக்கும் தாயாய் அருவிருந்து அன்பு காட்டினாய், தடுமாறும் வேளையிலே கரம் பிடிக்கும் துணையானாய், இயேசுவே என்னோடு பேசுமே. வழி காட்டினாய், வழி காட்டினாய், பாதை காட்டினாய், அறிவூட்டி தெளிவூட்டும் தோழனாய் அருவிருந்து தோழமை தந்தாய், மனக்கூட்டி மகிழ்வானாய், பாசமாக வந்த எங்கள் நேச தந்தையே, பேசுமே என்னோடு பேசுமே, பேசுமே என்னோடு பேசுமே, பேசுமே
என்னோடு பேசுமே, பேசுமே, என்னோடு பேசுமே. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்தவர்கள் கூடி வாழ்கின்ற கூட்டத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகிய வேளையில் கைம்பெண்கள் மனித மாண்புடன் மதிக்கப்படவில்லை. அவர்கள் உணவருந்தும் போது முறையாக கவனிக்கப்படவில்லை என்ற நிலை இருந்தது. இது தவிர கிரேக்க மொழி பேசுவோர், எபிரிய மொழி பேசுவோர் என பிரிவினை ஏற்பட்டு கிரேக்க மொழி பேசுவோரின் உரிமைகள் மறுக்கப்பட்டது. கைம்பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், மொழியால் அடிமைத்துவம் கூடாது என்பதை நிலைநாட்டவும் செயல்படுத்தவும் 12 திருத்தூதர்கள் சிறந்த 7 தேர்ந்தெடுக்கின்றனர். இன்று மொழியால், சமயத்தால், இனத்தால், கல்வி நிலையால், பொருளாதார சூழ்நிலையால், சமூக அந்தஸ்தால் புறந்தள்ளப்பட்டு வாழ்வுரிமையை இழந்த நிலை உள்ளது. நிலையுள்ள மக்களுக்காய் பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற சிந்தனையோடு திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களே ஒருங்கை வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி, அருளும் வல்லமையும் ஞானம் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினார். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கோனார், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினார். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக்கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மக்களின் அழுகை குரல் கேட்டார், விடுதலைக்காக போரிட்டார். மக்களின் அழுகை குரல் கேட்டார், விடுதலைக்காக போரிட்டார். ஹாலே ஹாலே ஹalleluya, ஹாலே ஹாலே ஹalleluya, ஹாலே ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 16 முதல் 21 முடிய. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்றி நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்கள் இருந்தும் காணாது இருக்கின்றோமா? அக்கிரமங்களை காணாது இருக்கின்றோமா? செவிகள் இருந்தும் கேட்காது இருக்கின்றோமா? உண்மைகளை கேட்காது இருக்கின்றோமா? கரங்கள் இருந்தும் நீட்டாது இருக்கின்றோமா? கருணைகளை நீட்டாது இருக்கின்றோமா? பாதங்கள் இருந்தும் நடவாது இருக்கின்றோமா? நீதி கேட்டு நடவாது இருக்கின்றோமா? உள்ளங்கள் இருந்தும் உணராது இருக்கின்றோமா? உரிமையின் தேவைகளை உணராது இருக்கின்றோமா? இறைவா, எங்கும் இருக்கும் உம்மை, எதிலும் இருக்கும் உம்மை, என்றும் இருக்கும் உம்மை எப்போது நாங்கள் உணரப்போகின்றோம்? திருத்தலங்களில், திருவாசக வாசிப்புகளில், திருவிழா கொண்டாட்டங்களில் நாங்கள் உம்மை தரிசிக்க தெரிந்து கொண்டோம். அதாவது நாங்கள் உம்மை நாங்கள் விரும்புகின்ற நிலையிலே அனுபவிக்க அறிந்து கொண்டோம். ஆனால் உம்மை நீயாக அனுபவிக்க எப்போது நாங்கள் எங்களை தயார் செய்ய போகின்றோம்? இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, பாதுகாவலர் விழாவின் முதல் நாளினை திருக்கொடி ஏற்றி ஆரம்பித்திருக்கின்றோம். தூய ஞான பிரகாசியார் விழாவின் முதல் நாளிலே உங்கள் எல்லோருக்குமே விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படி ஒரு அரசன் தன் நாட்டு மக்களை சந்திப்பதற்காக செல்லுகின்ற வேளையில் அவனுடைய உடனிருப்பு அந்த குறிப்பிட்ட ஊரிலே இருக்கிறது என்பதை உறுதி செய்கின்ற விதமாக ஊரினுடைய மையத்திலே தன்னுடைய நாட்டுக்கொடியை உயரே மேலே பறக்க விட்டு தன்னுடைய உடனிருப்பை உறுதி செய்வாரோ, அதுபோன்று நம்முடைய பாதுகாவலர் வெளியாக இறைவனுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்ற விதமாக திருக்கொடி ஏற்றி விழாவினை ஆரம்பித்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான். போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிருமே இந்த உலகிலே வாழ முடியாது. நாம் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை போராடி கொண்டிருக்க வேண்டும். இந்த போராட்டம் நமக்கு மட்டுமல்ல,
ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உண்டு. எனவேதான் அழகாக பலூன்களை பறக்க விட்டோம், அதோடு சேர்ந்து பறவைகளையும் பறக்க விட்டோம். பறவை பறந்தது பார்த்தீங்களா? எப்படி பறந்தது? எப்படி பறந்தது? வேகமாக பறந்தது இல்லையா? வேகமாக பறந்த இந்த பறவை தன்னுடைய உயிருக்காக போராடியது. அந்த போராட்டத்தை எப்படி காட்டியது? எப்படி காட்டியது? சிலருடைய சட்டையை பாருங்க, என்னுடைய உடுப்பை பாருங்க, எச்சமிட்டு காட்டியது. பறந்தபோது பறவை எச்சமிட்டது. உங்களில் சிலருக்கும் அது பட்டிருக்கும், என்னுடைய ஆடையிலும் பட்டிருக்கிறது. எனவே போராட்டம் என்பது எல்லோருக்கும் உரித்தானது. போராடி தான் வாழ வேண்டும் என்ற சூழலுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பார்த்தால் ஏன் எதற்கு போராட்டங்கள்